நான் இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த மண் சட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிட்ருக்கு எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த கடுகு இதில் போடுறோம். கடுகு போட்டோன்னா கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெந்தயமும் கடுகும் சேர்ந்து நல்லா பொரியணும். இந்த வெந்தயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஸோ இப்போ இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியும் போது நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் கருவேப்பிலை இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருக்கு, நல்லா கலர் மாறுது. இது கலர் மாறின பிறகு நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த கறி லீவ்ஸ் நல்லா பொரியுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு வாசனை வரும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். இது கொஞ்சம் வதங்க கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் வரும்போது நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். நாம் இதுக்கு வெங்காயத்துக்கு பதிலாக ஷெலோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷெலோட்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு ருசியாக இருக்கும் குழம்பு. ஷெலோட்ஸுங்கிறது நம்ம சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு குழம்பு ருசியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ஃப்ரைஸ்க்கெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிங்கிஷ் ஆகுது. இப்போ பிங்கிஷ் ஆனவுடனே அடுத்து நாம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். அடுத்து நான் இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கிலோ மீன் போடுறதுனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணுறேன். இந்த புளி வந்து நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளியிலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில புளியில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சில புளியில் வந்து புளி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி புளி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிற புளி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை புளி கம்மியாக இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் புளி அதிகமாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள்னால் கோரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டியூமரிக் பவுடர் எல்லாமே சேர்ந்தது இது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கலந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம புளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் அப்பப்போ டேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ஏற்ற மாதிரி குழம்பு இருக்காங்கிறது தெரியும். ஸோ தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் குழம்பை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். குழம்பை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தக்காளியை நல்லா தனியாக எடுத்து அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இதையே நான் தக்காளி தனியாக எடுத்து அரைச்சி ஊற்றுறேன் அப்படின்னா ஒன்று நம்ம வதக்கும் போதே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வதக்கிற போது தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் நான் வந்து தக்காளியை தனியாக மிக்சியில் எடுத்து அரைச்சி இதில் ஊற்றிடுறேன். இதை வேஸ்ட் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வதக்கியும் குழம்புல ஆட் பண்ணலாம். இல்லை தக்காளியை அப்படியே நீங்கள் குழம்போட டைரெக்டாகவும் கையில் பிசைஞ்சு விடுறதோ, இல்லை நீங்கள் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி கரைச்சி விடுறதோ எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நான் தாளிக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணேன். அது இதுக்குன்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கூட இருக்கும். ஸோ இப்போவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் நான்வெஜ் சமைக்கும் போது நிறையா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம குழம்பு பார்க்கும் போதே தெரியுது காரம் பத்தலைன்னு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுறேன். குழம்பு நல்லா எங்கேயும் கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுறேன். நல்லா கலந்துட்டு இப்போ எல்லாம் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடுறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸில் குழம்பு நல்லா கொதிச்சிடும். குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போகணும். புளி, காரம், மிளகாத்தூள் வாசனைலாம் நல்லா போன பிறகு குழம்பு நல்லா கொதிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். இட் இஸ் ரெடி டு சர்வ்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசம் வரும். இப்போ இந்த வாசத்தில் நல்லா ஒரு வாசனை வந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம வெறும் சாப்பாடில் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி டன். இப்போ நீங்கள் இதை வெறும் ஃபிஷ் போடாமல் அப்படியே நீங்கள் குழம்பா யூஸ் பண்ணிங்கன்னா இது காரக்குழம்பு. இதில் ஃபிஷ்ஷு போட்டு கொஞ்சம் நேரம் ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆகிட்டு அதோட மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கி கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அது மீன் குழம்பு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சங்கரா மீனை இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன்.
இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து நான் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த குழம்பை கலந்து விடும்போது பொறுமையாக கிளறி விடணும், இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம குழம்பு சர்வ் பண்ணணும்னா ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அதில் ஃபிஷ்ஷு மெதுவாக எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம்.